ரோல் பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்மைலி பென்சில், இதெல்லாம் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் பென்சில். ஸோ ரிட்டன் கிஃப்ட் பேக் ரெடி. இது பண்ண மாதிரி வாங்கியிருந்தேன், மகிழன் டர்ன்ஸ் 1 அப்படின்னு போட்டு. இந்த சீரியல் லைட், இதுவும் வந்து ஒயிட், இந்த சில்வர் கலர் மாதிரி. இது ஹாய் எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மகிழன் பர்த்டேக்கு பண்ண ப்ரிப்ரேஷன்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் குடி பேக். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா வந்து நான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணது வந்து இந்த பிளாஸ்டிக் பேக் மாதிரி யூஸ்வலாக கல்யாணத்தில் கொடுப்பாங்கள்ல, அந்த மெட்டீரியல் யூஸே பண்ணக்கூடாது. சம்திங் ரீசைக்கிளபிளாக கொஞ்சம் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பேப்பர் பேக் நம்மளே ஹேண்ட்மேடாக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இதை நான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து நம்மளே இன்னோவேட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் மெயினாக கஸ்டமைஸ்டாகவும் இருக்கும். நம்ம பேபி தீம் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் போலை ட்ரை பண்ணுறதோ, அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அந்த கஸ்டமைஸ்டு டச் கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்களே இது ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஷீட் எடுத்திருக்கேன். இது லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் கிட்ட இங்கே வந்து கேப் விட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறமா எனக்கு வந்து பேஸ் வந்து ஒரு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், அரவுண்ட் 1.5 to 2 inches. ஸோ பேஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்படி இந்த சைடாக வந்து ஒரு ஃபோல்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அண்ட் இந்த சைட் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இந்த 2 சைட் இந்த மார்க் இருக்கும் அதிலே வந்து திரும்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த 2 சைட் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிவிட்டு இது கீழே இருக்கிறத நான் இப்படி பண்ணுறேன். இந்த இப்படி உள்பக்கமாக இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அண்ட் மேலே இருக்கிறதையும் இது மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி, கீழே இருக்க பீஸ் இருக்குல்ல இதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் தூக்கிட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். இது ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 சைடு வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 முடியுதில்ல, இந்த இடத்துல நான் இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இதை ஃபோல்ட் பண்ணுறேன் சைடில் அண்ட் இந்த சைடும் வந்து இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண போகிறேன். பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இந்த சைடு இந்த மார்க்கில் சென்டராக அப்படி அழுத்தி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சைடு. ஸோ இந்த சென்டர் மார்க்கை உள்ளே புஷ் பண்ணுங்க. பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே என்னெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் போட போகிறேன் அப்படின்றத கட்டுறேன். ஒரு குட்டி பெயிண்ட் அண்ட் ப்ரஷ் செட் ஒன்று, அப்புறம் க்ரையான்ஸ் ஒரு பாக்ஸ்,
அப்புறம் இந்த மாதிரி ஸ்மைலி பென்சில், இதெல்லாம் நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் பென்சில். இது மாதிரி ஹூக் மாற்றுவோம்ல, மேலே இருந்து இப்படி கீழே மாற்றுவோம்ல, அந்த மாதிரி பென்சில் ஒன்று. அண்ட் ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்பில். அண்ட் இது வந்து ஸ்டாம்ப். இது ஷார்ப்னர். இது ரப்பர், ஐஃபோன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ரப்பர். அண்ட் ஒரு டாய் கார் ஒன்று. அண்ட் ஸ்டிக்கர் ஒரு ஷீட் ஒன்று. இது கூட வந்து சாக்லேட்ஸும் இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே நான் போட போகிறேன் இப்போது. இப்போதைக்கு நான் எதுவும் ஸ்டிக் பண்ணலை, சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுன்றதுனால வெறும் ஃபோல்ட் மட்டும் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது வந்து தேங்க்யூ, இட்ஸ் மஹிலன்ஸ் பர்த்டேன்னு போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஃபோட்டோஷாப்பில் தம்பி டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. வெறும் பிரிண்ட் மட்டும் அரௌண்ட் 20 to 30 rupees ஆச்சு சார்ஜு. ஸோ இப்போ இதை எடுத்து பேக்கில் ஸ்டிக் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே இந்த போவையும் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டன் கிஃப்ட் பேக் ரெடி. ஸோ இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேக் டாப்பருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோஷாப்பில் வந்து கஸ்டமைஸ் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டிங் ஷாப்பில் கொடுத்தாலே இதை ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் கேக் டாப்பருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கட் பண்ண சர்க்கிள்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்டிக்கில் ஒட்டி கேக் டாப்பர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு டாப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டிக்ஸ், இதுலேயே லாங் இருக்குது. அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ பூத்துக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது கிடையாது, இது வந்து கப் கேக் டாப்பருக்குன்னு வைக்கிற ஸ்டிக். ஸோ இதில் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ண போகிறோம். பர்த்டே டெக்கரேஷனுக்காக இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பேக்ட்ராப்க்கு கிளாத். ஸோ இது மாதிரி கிளிட்டர் கிளாத் வந்து வாங்கியிருக்கேன். இது மீட்டர் அரவுண்ட் 250. இது சவுகார்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது போட்டுட்டு லைட்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேட் மாதிரி கலர், ப்ளூ அண்ட் சில்வர் கலந்தா மாதிரி. ஸோ இது பின்னாடி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயினாக இந்த கிளாத். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த சீரியல் லைட், இதுவும் வந்து ஒயிட் இந்த சில்வர் கலர் மாதிரி. இது இந்த கிளாத்க்கு பின்னாடி போடுறதுக்காக இதுவும். நெக்ஸ்ட்டு பலூன்ஸ், ப்ளூ அண்ட் ஒயிட் தீம்னால ப்ளூ அண்ட் ஒயிட் பலூன்ஸ். அப்புறம் பலூன் ப்ளோ பண்ணுறதுக்காக ஹேண்ட் பம்ப். இதுவும் 70 rupees கிட்ட தான் வாங்கியிருந்தேன் சவுகார்பேட்டில். நெக்ஸ்ட்டு பலூன் ஆர்ட் ஸ்ட்ரிப். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹோல் வழியாக பலூன் நாட் பண்ணி இது வழியாக விட்டு இந்த வழியாக எடுத்து இந்த சின்ன ஹோல் வழியாக லாக் பண்ணிடணும். அதுமாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டால் பலூன் ஆர்ச் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பலூன் ஆர்ட் ஸ்ட்ரிப். அப்புறம் இந்த ப்ளூ கலர் டேப், இது வந்து சைடில் பலூன் பஞ்ச் டைப் பண்ணுறதுக்காக. இது இந்த பிளாஸ்டிக் டேப் மாதிரி இருக்கும்ல அது. அண்ட் வாலில் ஒட்டுறதுக்காக இது மாதிரி ஃபோம் ஷீட்டில் கொஞ்சம் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபோம் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் மட்டும் மெயினாக கட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஸ்டென்சில்ஸ் மாதிரி வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ஸ் நிறைய.
பேக்ட்ராப்போட சென்டர் பீஸ் வந்து இந்த பிரிண்டட் பேனர் தான். இதுவும் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எலிஃபெண்ட் தீம்னால் வந்து ஸோ ஒரு பேபி எலிஃபெண்ட் இருக்கா மாதிரி அண்ட் மஹிலன் டர்ன்ஸ் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இதுதான் சென்டராக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேக் டாப்பர். இது பார்த்தீங்கன்னா நான் வர்ணாஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் இது ரிமூவ் பண்ணாமல் அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறேன். ரொம்ப சேஃப் அண்ட் நீட் பேக்கிங் அண்ட் குவிக்காகவும் வந்துருச்சு. எனக்கு 2 டேஸ்லேயே நான் ஆர்டர் பண்ணி 2 டேஸ்லேயே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கிளிட்டர் இது பண்ண மாதிரி வாங்கியிருந்தேன். மஹிலன் டர்ன்ஸ் 1 அப்படின்னு போட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய இன்னும் கலர்ஸ் அண்ட் தீம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பேஜை வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கேக் டாப்பர். ஸோ இதில் வந்து டெக்கரேஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ டெக்கரேஷன் பண்ணும்போதே நான் சைட் பை சைட் கப் கேக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். கப் கேக்ஸ் ரெசிபி நான் இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும்ன்றதுனால நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுற வீடியோ வந்து என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா மஹிலனுக்கும் அன்றைக்கி ஃபீவர் இருந்ததுனால வந்து அந்த டென்ஷன்லேயே இருந்ததுனால என்னால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஆனால் பிக்சர்ஸ் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பர்த்டே டெக்கரேஷன் வந்து லிவிங் ஏரியா அந்த ஸ்பேஸில் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே இருக்க விண்டோ கர்டனில் வந்து அப்படியே அந்த கிளாத்தை வந்து கிளிப் பண்ணிவிட்டு அது பின்னாடி வந்து லைட் செட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. லைட் வந்து முன்னாடி வைக்கலாமா, கிளாத்துக்கு முன்னாடி வைக்கலாமா, இல்லை பின்னாடி வைக்கலாமான்னு சொல்லி நிறைய ட்ரையல் பார்த்து ஃபைனலாக வந்து பின்னாடி லைட் செட்டப் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து கிளாத் வச்சு அண்ட் சென்டராக வந்து அந்த சர்க்கிள் பேனர் வச்சு பின் பண்ணிட்டோம். அண்ட் பலூன்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் டே ஆட் பண்ணியிருந்தோம். பலூன் வந்து அந்த ஆர்ச் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு அண்ட் அங்கங்கே பலூன்ஸ் வந்து வாலில் ஹேங் பண்ணிவிட்டு ஸ்டார்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுவே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவுட்புட். ஸோ அந்த பிக்சரும் வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஆர்ச் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு அண்ட் பலூன் பஞ்சஸ்லாம் வச்சுட்டு ஸ்டார்ஸ்லாம் வாலில் எல்லாமே ஸ்டிக் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எலகெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட்டப். ஸோ இதெல்லாம் தான் முன்னாடியே நான் பண்ண ப்ரிப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.